இல்லையே பதிகம் பாடி அந்த குழந்தை உயிர் பெற்றிருந்தால் யாருக்கும் தெரியாத போயிருக்கும். ஏன் கோயில் முன்னே கொண்டு வந்து பண்ணாங்க அப்படின்னா, அதான் அங்கே நமக்கு பூம்பாவையினுடைய இதோ அதே தான், அதுலேயே அதே தானே சொல்கிறாரு. மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடு மன்னரார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பார். உலகத்தார் முன்னாடி வந்து வரணுமா? அப்போ தான் பெருமானுடைய பெருமை அல்ல, அவங்களுடைய பெருமையை காட்டுவதற்காக அல்ல. ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பெருமையை காட்டணுன்னா ஏதோ ஒரு மறைவான இடத்துல வச்சு கூட பண்ணியிருக்கலாம். உலகத்தார் எல்லாரும் பார்க்கணுமா? உலகத்தார் முன்னாடி அந்த குழந்தை அந்த எலும்பு சாம்பல் உயிர் பெற்று வரணுமா? அப்போ தானே பெருமானுடைய பெருமை தெரியும். இப்போ பெருமானுடைய பெருமை அறியணும் எல்லாரும் அப்படின்னு உலகத்தாரெல்லாம் பெருமானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரமாச்சாரியர் அப்படி செய்திருக்கிறார். ஏன்னா நாவுக்கரசு பெருமான் செய்ததும் அதுதான். அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த குளத்தில் போய் செய்ததும் அதுதான். அதனால் உலகத்தார் வந்து பெருமானுடைய இறைவனுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேணும். தன்னுடைய பெருமையை அவங்க காட்டணும்னு எந்த இடத்துலையும் அவங்க முனைத்து நிற்கலை. அதுதான் மற்றவங்களுக்கும் நம்ம நாயன்மார்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, நம்ம பரமாச்சாரியாளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அன்பருக்கு, அதாவது அச்செயல் அறந்தான் செய்யும் தன்மை அன்பருக்கு ஆக்கியிடும் திருவருட் துணையாலாவது என்பதை உலகறிய செய்வதற்கு என்பதாம். ஆளுடைய பிள்ளையார் திரு மயிலாப்பூரில் சிவனேசரை நோக்கி உலகவர் அறிய அவரது மகள் என்பு நிறைந்த குடத்தை பெருமயானத்து நடம்புரிவார் பெருங்கோயில் திருமதில் புறவாய்தலில் குடர்வென்று செப்பிய வரலாற்றினையும் ஆண்டு உலகவர் அறிய என்று இதன் நுட்பத்தினை ஆசிரியர் அறிவித்தமையும் கருதுக என்று சொல்லி பாருங்கள். எல்லாமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு இல்லையா? மயிலாப்பூரும் அதே மாதிரி தான், இந்த அப்புதி நாயனாருடைய திருமகனாரும் அப்படி தான் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய முதலையுண்ட பாலகனை மீட்டதும் எல்லாரும் பார்க்குற மாதிரி குளத்தில் தான் அந்த முதலை வந்து அந்த முதலையினுடைய வாயிலிருந்து அந்த முதலை வந்தது என்று சொல்லி எல்லாம் உலகத்தவர்கள் பார்க்கறது மாதிரி. உலகத்தவர்கள் ஏன் பார்க்கணுன்னா இறைவனுடைய பெருமை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது செய்திருக்கிறார். கோயிலின் முன் கொணர்வித்து கோயிலின் முன் என்று சொல்லி சொல்கிறார். முன்னெழுந்து சென்றே ஆவிதீர் சவத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம்பாடி என்று சொல்லி அப்புதி நாயனாருடைய புராணத்தில் என்ன சொல்லிடுறாருன்னா, முன்னெழுந்து சென்றே ஆவிசீர் சவ